ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாக இவ்வேளையிலே இந்த தெய்வீக பலியிலே சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரோடு பயணிப்பதும் அவருக்காக சான்று பகர்வதும் இயேசுவின் உடன் பயணித்து அவரை அறிந்து கொள்வதும் என்கிற மைய சிந்தனையை கொடுக்கிறது இன்றைய இந்த இறைவாக்கு வழிபாடு நிகழ்வுகள். எனவே இத்தகைய சிந்தனையை இதயத்தில் ஏற்றவர்களாக இயேசுவை அறியவும் அவர் வழியில் பயணம் மேற்கொள்ளவும் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை வழி நடத்தட்டும். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் மனவருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஈனனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவனை மாற்றியில் இருப்பவர் நீரே. இறைவா, ஆண்டவருடைய உயர்வு பெருவிழாவும் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றே. அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்து எழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறு அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகுவாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய் மறந்து நின்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்லுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்றைய வார இறைவாக்குகள் அனைத்தும் நம் கண்களை மட்டுமல்ல, இதயத்தையும் திறந்து வைக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு விவிலியம் பல சான்றுகளை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. அப்படிப்பட்ட சான்றுகளில் ஒன்றுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட எம்மாவு சீடர்கள் பற்றிய நிகழ்வு. இந்த நிகழ்வை பற்றி விவிலியம் தருகின்ற பாடத்தோடு நாம் பார்க்கிற பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த மாலை பொழுதிலே இந்த நிகழ்வு நடப்பதாக கொடுக்கப்படுகிறது. 3ஆம் நாள் என்று குறிக்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி அன்றைய காலை பொழுதிலே கல்லறைக்கு சென்ற பெண்கள் கல்லறையிலே இயேசு இல்லை என்றும் வானதூதர்களை கண்டதாகவும் வானதூதர்கள் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார் என்று சொன்னதாகவும் அறிவிப்பதற்காக ஓடினார்கள். அந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவியது, எருசலேம் முழுவதும் பரவியது. அதே நாளில் அந்த மாலை நேரத்திலே தான் 2 சீடர்கள் எம்மாவு என்கிற ஊரை நோக்கி நடந்து போகிறார்கள். விவிலியம் காட்டக்கூடிய இந்த பாடம் வெறுமனே ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்ட 2 சீடர்களுக்கு இடையே நடந்த உரையாடல்கள் மட்டுமல்ல, அல்லது எம்மாவு என்ற ஊரை நோக்கி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்ட அந்த பயணம் வெறும் பயணம் மட்டுமல்ல, மாறாக அவர்களது வாழ்க்கைக்குள் அவர்கள் நடந்து சென்ற ஒரு ஆன்மீக பயணம் என்பதையும் இன்றைய இறைவாக்கு பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. காலையில் செய்தி கேட்கப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பெண்கள் சொல்ல கேட்ட இந்த மனிதர்கள், இந்த 2 பேரும் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எம்மாவு என்கிற அந்த ஊருக்கு நடந்து போகிறார்கள். போகிற பாதையிலே அவர்கள் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போகிறார்கள். வெறுமனே நடைபயணத்தில் ஏற்படுகிற களைப்பை நீக்குவதற்காக மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்களுடைய இதயத்தை சூழ்ந்திருந்த, அவர்களது எண்ணத்தை சூழ்ந்திருந்த அந்த செய்திகளை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி போகிற போதுதான் இயேசு அவர்களோடு ஒரு வழிபோக்கராக இணைந்து கொள்கிறார். வெறுமனே 2 மனிதர்கள் உரையாடி கொண்டிருந்த அந்த உரையாடலுக்குள் இயேசு என்கிற 3வது மனிதர் உள்ளே நுழைகிறார். இப்பொழுது காட்சி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. இந்த 2 பேர் யார்? இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க வேண்டும். காரணம், 11 சீடர்கள் ஏற்கனவே ஒரே இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். எம்மாவிலிருந்து திரும்புகிற இந்த 2 சீடர்கள் இயேசுவினுடைய மற்ற சீடர்களில் இருவராக இருக்க வேண்டும். ஒருவருடைய பெயர் மட்டும்தான் குறிக்கப்படுகிறது. இந்த 2 சீடர்களும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு, இந்த எருசலேமிலே நடந்த நிகழ்வு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது என்று பகிர்ந்து கொண்டு செல்கின்ற போது, இயேசு அவர்களோடு இணைகின்ற பொழுது இந்த 2 நபர்களும் அவர் யார் என்று கேட்கவில்லை. இயேசு அவர்களோடு இணைந்த பிறகு இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன பேசிக்கிட்டு போறீங்க? எதை பத்தி பேசிக்கிட்டு போறீங்க? அறியாத நபராக இருந்தால், தெரியாத நபராக இருக்கிற பட்சத்தில் நீங்க யாரு? நீங்க யாரு எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க? நீங்க யாரு எங்களோடு நடைபயணம் மேற்கொள்றீங்க? நீங்க எதற்காக இந்த ஊருக்கு போறீங்க என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த கேள்வியும் இங்கே எழுப்பப்படவில்லை. இயேசு கேட்ட கேள்விக்கு அவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கத்தை பதிலாக சொல்லுகிறார்களே ஒழிய, இயேசு யார், எதற்காக வருகிறார், எங்கே போகிறார் என்ற கேள்விகள் அவர்கள் எழுப்பவில்லை. அங்கே நடந்த உரையாடல் விவிலியம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. எதையெல்லாம் பேசிக்கொண்டார்கள், என்னவெல்லாம் நடந்தது.
ஒட்டுமொத்தத்திலே இந்த எம்மாவு சீடர்கள் கண்ட காட்சி, கலந்து கொண்ட உரையாடல்கள், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்களுடைய உள்ளம் பற்றி எரிந்தது. அந்த பற்றி எரிந்த உள்ளத்தோடு 11 சீடர்களை நோக்கி ஓடோடி வந்தது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு சில வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெறுமனே இது எம்மாவு பயணம் அல்ல, ஆன்மீக பயணம், ஆன்மாவின் பயணம். இந்த 2 மனிதர்களுடைய பயணம் என்பது அவர்கள் தங்களை ஆட்கொண்டிருந்த அன்றைய கால சூழ்நிலையிலேயே அவர்கள் எதிர்பார்த்திராத நிகழ்வு நடந்ததை குறித்த ஒரு பயணம், உரையாடல்கள். ஆகவே இந்த 2 சீடர்களை குறித்து சிந்திக்கிற போது அவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தார்கள், இயேசுவை அறிந்திருக்கவில்லை. They know about Jesus. They know about Jesus. They don't know Jesus. ஒருவரை அறிந்திருப்பதற்கும் ஒருவரை பற்றி அறிந்திருப்பதற்கு வேறுபாடு இருக்கிறது. ஒருவரை பற்றி அறிந்திருப்பது என்பது செவிவெளி செய்தியாக 4 பேர் பேசுவதை கேட்பதாக கூட இருக்கலாம், அது அவர்களை தொடாது. ஆனால் தனிப்பட்ட முறையிலே அறிந்திருப்பது என்பது பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உரையாடல் வழியாக. ஒருவரை எனக்கு தெரியும் என்று சொல்வதற்கும் ஒருவரை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்வதற்கு வேறுபாடு இருக்கிறது. இந்த 2 சீடர்களுக்கு அவர்களுடைய உரையாடலை பார்க்கிற பொழுது அவர்கள் இயேசுவை பற்றி பேசினார்கள். இயேசுவை பற்றி பேசியதால் இயேசு யார் என்று அவர்களால், உடன் நடந்து வருகிற இயேசுவை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரண்டாவதாக, இயேசு என்ன செய்கிறார்? தன்னை அறிந்திராத இந்த சீடர்களுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய அந்த 2 சீடர்களுடைய இதயத்தை திறந்துவிட விரும்புகிறார். ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, மறைநூல்களும் திருச்சட்டமும் இறைவாக்கு நூல்களும் அந்த இயேசுவை குறித்து எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை மீண்டும் எடுத்து சொல்லி அந்த இயேசுவை பற்றி, அந்த மீட்பரை பற்றி இயேசுவே சொல்வதாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் என்ன பேசியிருப்பார். விவிலியத்தில் இங்கு லூக்கா பதிவு செய்யவில்லை. ஆனால் இயேசு எதை பற்றி மறைநூலாக, திருச்சட்டமாக, இறைவாக்காக பேசியிருப்பார்? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை சொல்லுகிறது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். எசையா இறைவாக்கினர் 7ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார், இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இப்படியாக திருச்சட்டம், இறைவாக்கு சொன்னதையெல்லாம் அவர் நினைவூட்டுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்களுடைய கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கப்படுகிறது. காரணம், இயேசு முழுமையாக தன்னை வெளிப்படுத்திய போது அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது, அவர் மறைநூலை பற்றி நம்மிடம் பேசுகிற பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா, நம் இதயம் பற்றி எரியவில்லையா என்று சொல்வதை பார்க்கிற பொழுது, ஒருவேளை இயேசு சொல்வதை கேட்டார்கள், ஆனால் உள்ளே அவர்களுக்குள் ஒரு கனல் பற்ற வைக்கப்பட்டிருந்தது. இயேசுவை குறித்து அறிவிக்கப்பட்ட செய்தியை இவர் சொல்லுகிறார் என்று அங்கே பற்றி எரிய ஆரம்பித்தது. மூன்றாவதாக என்ன நடக்கிறது? இயேசு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அதை அவர்களோடு கொடுக்கிற பொழுது அவர்களுடைய கண்கள் முழுமையாக திறக்கப்படுகிறது. இயேசு தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிற தருணம் என்பது இந்த கல்வாரி பலிபீடம். ஒவ்வொரு முறையும் இயேசுவினுடைய வார்த்தைகளை சொல்லி அப்பத்தை பிடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார், தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். விவிலியத்திலே இயேசு வெளிப்படுத்திய நிகழ்வுகளிலே
தன்னை யார் என்று வெளிப்படுத்திய நிகழ்வுகளில் எல்லாம் பார்க்கிற பொழுது இயேசு அவர்களோடு பந்தி அமர்ந்திருக்கிற பொழுது இரவு ராவுணவு வேளையிலே எந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு அப்பத்தை கொடுத்தாரோ அதே அப்பத்தை பிட்டு கொடுக்கிற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. இவர் மெஸ்ஸியா என்று கண்டார்கள். எப்பொழுது இயேசு என்று கண்டுபிடித்து விட்டார்களோ இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்து போகிறார். நான்காவதாக என்ன நடக்கிறது? இயேசுவை கண்டவர்கள் அந்த இரவு பொழுது 11 கிலோமீட்டர் நடந்து சென்றவர்கள் அந்த இரவு அவர்கள் அங்கு தங்கவில்லை. உடனடியாக அந்த இரவு நேரம் இருட்டில் இருக்கிறார்கள், வெளிச்சம் இல்லை, பயம் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளும் அவர்களை தாக்கினாலும் கூட இந்த உள்ளத்தை பற்றி எரிய செய்த அந்த ஒளியை வைத்து கொண்டு மீண்டுமாக ஓடோடி வருகிறார்கள். 11 திருத்தூதர்களை சந்திப்பதற்காக ஓடோடி வருகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சோகத்தோடு போனார்கள்! இயேசுவினுடைய சந்திப்புக்கு பிறகு, வெளிப்படுத்தலுக்கு பிறகு அந்த இயேசுவை சுமந்து கொண்டு ஓடி வருகிறார்கள். தனக்கு வெளிப்படுத்திய அந்த இயேசுவை 11 சீடர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று ஓடி வருகிற பொழுது அங்கே பார்க்கிறார்கள், பேதுருவுக்கு இயேசு காட்சி கொடுத்தார் என்று அங்கே முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எம்மாவு பயணம் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம், ஒவ்வொருவருடைய ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீக பயணத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை பற்றி அல்ல, இயேசுவை அறிய வேண்டும். இயேசுவை பற்றி அறிவதில் கருத்துக்கள் தான், மூளைக்கு அதிகமான உணவு தான் இடப்படும். ஆனால் இயேசுவை அறிவது அவரோடு இணைந்திருப்பது. இயேசுவை அறிவதன் வழியாக, இறைவார்த்தைகள் வழியாக நம்முடைய இதயம் அங்கே திறக்கப்படுகிறது, நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. மூன்றாவதாக, ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியில இணைந்திருக்கிற பொழுது, அப்பத்தை பிடுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திய இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த வாழ்வின், கிறிஸ்தவ வாழ்வின் உயிர்ப்பு நிறைவடைகிறது. இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூறுவது என்பது இயேசுவை அறிக்கையிடுவது. இயேசுவை அறிவோம், இயேசுவால் கண்கள் திறக்கப்படுவோம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே தம்மையே வெளிப்படுத்துகிற இயேசுவை அன்பு செய்வோம். அறிந்த அன்பு செய்த இயேசுவை அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டுவோம். உயிர்த்த இயேசு நமக்கு ஆசி வழங்குவார், நமக்கு வலுவூட்டுவார், நமக்கு வல்லமையை தருவார். ஆமென். இறைவனின் ஆழமாக நம்பிக்கை வைத்து நம்முடைய இதயத்தை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஒப்புக்கொடுத்து இப்பொழுது செபிப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் தங்களின் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உண்மை, நேர்மை, நீதி, சமத்துவம் ஆகிய நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் சிறந்த சாட்சிகளாய் மண்ணில் விளங்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே எம் இறைவா, எம் இந்திய திரு நாட்டையும் அதனை ஆள்வோரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மக்களை நல்வழிப்படுத்தும் சிறப்பான திட்டங்களை உருவாக்கவும், பசி, பட்டினி, பஞ்சம் ஆகியவற்றை ஒழித்து நல்வாழ்வை ஏற்படுத்தவும், தன்னலம் மறைந்து பிறர் நலம் அவர்களில் தென்படவும், அவற்றின் வழியாய் மக்கள் நிம்மதி காணவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமே எம் இறைவா, அன்று சாலமோன் பொன்னையும் பொருளையும் விட மக்களை நீதியின் பாதையில் நடத்த ஞானமே தேவை என்று ஞானத்தை கேட்டு பெற்றது போன்று படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அசாதாரண சூழலில் தங்கள் வாழ்வை இழந்துவிடாமல் நேரிய வழியில் நடக்க உமது ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. இவற்றில் எவையெல்லாம் எங்களுக்கு தேவை என்று நீர் தீர்மானிக்கின்றீரோ அவற்றை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் விளைபொருள்களை ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று என்னால் செயலாற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான நாட்டில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் இப்பக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை மெய்யார் சிம்மறியவரை எங்கள் சாவை தமது சாவாய் அளித்தவரும் தமது வியப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர்
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாளகர் தேவதாஸ் சம்பரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலே இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் உமது இரக்கத்தால் நிரப்பியருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். சுவையறியையும் அவரோடு பணியாற்றும் இரு கரங்களை விரித்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராம் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம்.
இறைவனின் செம்மறி, இவரே உலகினர் பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக வந்தவர். இயேசுவை அறிந்து அவரோடு பயணித்து ஆன்மீக வாழ்வில் நம்மை இணைக்க அழைப்பு கொடுப்பவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாற்றுக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, திருமகனின் அருளடையாளத்தை வணக்கத்தோடு ஏற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவ நிலையிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் புது படை பாவ எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவை அறிந்து இனிய பயணம் மேற்கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
திருத்தந்தையின் கருத்துக்காகவும் நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சி வளர்ச்சி பணிகளுக்காகவும் மற்றும் உபகாரிகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.